ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாமார்ட்டில் எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே தமிழில் இல்லை. சரி, ப்ராப்பராக தமிழ் வீடியோ போடலான்னு பார்த்தேன். நான் வந்து ஹேர் ஃபேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹேர் ட்ரையர். அது வந்த ப்ராடக்ட் அது உள்ள ஒரு ஃபேன் இருக்கும். அது ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே எனக்கு என்னடா இது, ஆசைப்பட்டு ஆர்டர் போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேட்டில் இருக்கிற அந்த ஹெல்ப்பில் போய் ஆப்ஷன் கேட்டு பார்த்தேன். சரி, நம்ம தான் படிச்சிருக்கோமே, என்ன ரீஃபண்ட் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன ப்ராடக்ட்டு, என்ன டேமேஜ்னு சொல்லி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த வீடியோ எடுத்து சென்ட் பண்ணேன். அப்புறம் அந்த இன்ஸ்டாமார்ட் மெம்பர் என்ன சொன்னார், இது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் சார், எலக்ட்ரானிக் கஸ்டமர் கேட்ட நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் மெம்பர் பார்த்துட்டு, ஓகே வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்சர்ன் சார், நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னார். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரத்தில் என்ன சொன்னார், சார் நான் உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு கேட்டார். ஓகே கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்னோடய இஷ்யூ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன் ரிப்பேர் ஆயிருந்துச்சு. ஓகே சார், நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்குறது ஓகேவா, ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெலிவரி பாய் உங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி விட்ருவாங்க அந்த டெலிவரி பாய். ஒன்ஸ் ஆஃப்டர் தட் வித்தின் 2 hours உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நம்பிக்கையே இல்லை. இது எப்படி ரீஃபண்ட் ஆகும், எப்படி இவங்க சொல்கிறீங்க. சரி, அந்த ட்ராக் ஒரு டெலிவரி பாய் வாங்குவார்ல, நாங்கள் எங்கேயா ட்ராக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை பண்ண முடியாது சார் அப்படின்னாங்க. இங்கே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. அதுக்கப்புறம் சார் யூ கேன் ட்ரஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டார் 5 ஸ்டார். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பாய் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ரிட்டர்ன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் எனக்கு நம்பிக்கை இல்லைன்றனால நான் அவரை காமிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பாய் வாங்கிட்டதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அவர் ஃபோனை காமிச்சார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரீஃபண்ட் வாங்கினதுக்கான அந்த பிக்சரை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றனால. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லி அந்த HDFC பேங்க்கோட SMS வந்துருச்சு. அப்போ தான் ஓகே, இன்ஸ்டாமார்ட்டை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரீஃபண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்விக்கி ஆப்லேயே நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விக்கி ரீஃபண்டட் இனிஷியேட்டட் பேங்க் ப்ராசஸிங் வரும். ஒரு SMS வந்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் கிரெடிட்டட் டு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இது எங்கே பார்க்கலாம்னா, இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வியூ மை ரீஃபண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆஃபர், வியூ ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட SMS ஒன்று வந்துடும் ஃபைனலாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.